இப்படிப்பட்ட நிலைமைகளை முரீதுகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது எவ்வாறு நடக்கின்றது, இவ்வாறான ஒரு நிலைமை ஒருவனுக்கு ஏற்படுகின்ற பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் எழுதி வைக்கின்றார்கள். அவைகளெல்லாம் not for common readers, for those who are already in the path. அப்படி என்றால் இவை அனைத்தும் அந்த முஸ்லிமாக இருப்பதன் அல்லது தஸவ்வுஃபை பின்பற்றுவதன் விளைவுகள். அப்படியான விளைவுகளை பற்றி these are psychological things, spiritual things. அவைகளை பற்றி விளங்குவதற்கோ அல்லது கேட்பதற்கோ அல்லது புரிவதற்கோ அறிவதற்கோ அவர்கள் அந்த பாதையிலே வர வேண்டும். அப்போதுதான் அவர்கள் அதனை புரிந்து கொள்ளலாம். அவர்களுடைய அந்த ஆத்மீக நிலை கேட்ப அவர்கள் குர்ஆனை அணுகின்றார்கள். அதை நாங்கள் தவறென்று சொல்ல முடியாது. அது அவர்களுடைய அந்த ஆத்மீகத்திலே இருக்கின்ற உச்சநிலை. ஒரு முறை மாபெரும் சூஃபி ஞானி அபு யஸீத் பிஸ்தாமி அவர்கள் பள்ளிவாயிலே தொழுது விட்டு வருகின்ற பொழுது அந்த பள்ளிவாயிலின் இமாம், அவர் பள்ளியிலே சுன்னத்துகளை தொழுது விட்டு கொஞ்சம் பிந்தி வந்திருப்பார் நினைக்கிறேன், பள்ளிவாயிலின் இமாமுடன் மௌத்தான ஒருவரின் சொத்தை பிரிப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பள்ளிவாயில் இமாமிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஒரு ஆள் மௌத்தா போயிட்டார், இவ்வளவு விட்டுட்டு போயிருக்கிறது, எப்படி பிரிக்கிறது, இத்தனை பிள்ளைகள் இருக்குது, இத்தனை சொந்தக்காராக்கள் இருக்கிறது சொல்லி. அபு யஸீத் பிஸ்தாமி அவர்கள் அல்லாஹுவின் சிந்தனையிலே வாழ்கின்றவர்கள், உலகை உள்ளத்தால் துறந்தவர்கள். அப்படிப்பட்ட அபு யஸீத் பிஸ்தாமி அவர்கள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கேள்வி அவர்களுடன் அந்த ஆலிம் அந்த சொத்தை எவ்வாறு பிரிப்பது என்று கணக்கு காட்ட ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அபு யஸீத் பிஸ்தாமி அவர்கள் அவரை பார்த்து கூறினார்கள், யா ஷேக், ஒன்றுமில்லாமல் அல்லாஹுவிடம் செல்பவரை பற்றி நீ என்ன கூறிக்கொண்டிருக்கிறாய்? அல்லாஹு தஆலாவிடம் செல்பவன் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் எவ்வாறு அங்கிருந்து வந்தானோ அவ்வாறு தானே செல்கின்றான். என்ன சொத்தும் என்ன சொத்தை பிரிப்பதும் என்று கேட்டார்கள். இது எதை காட்டுகிறது? The spiritual status in which he was living. That is a different thing. But the scholars will not like it. The scholars will not like it. அதனால் தான் அபு யஸீத் பிஸ்தாமியை போன்றவர்கள் ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள். அவர்கள் தங்களது உள்ளத்தினை தியாகம் ஜிஹாது செய்து, அவர்களிடம் ஜிஹாதை பொறுத்தவரையிலே முதலாவது ஜிஹாத் ஒருவன் அவனது உள்ளத்தோடு செய்கின்ற ஜிஹாத். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அபு யஸீத் பிஸ்தாமி சொல்கிறார், நான் எனது உள்ளத்தோடு ஜிஹாது செஞ்சே அதனை அல்லாஹுவின் பால் இழுத்து வந்தேன். அது அழுது கொண்டே என் பின்னால் வந்தது. அழ அழ நான் அந்த நஃப்ஸை இழுத்து வந்தேன். எந்த அளவுக்கு என்றால் பின் சிரித்துக் கொண்டு அந்த உள்ளமே என்னை அல்லாஹுவின் பால் இழுத்துச் செல்ல ஆரம்பித்து விட்டது என்று. இது அவர்களுடைய ஜிஹாத். இப்படிப்பட்ட ஜிஹாதை செய்த அந்த உலமாக்கள் அவர்களுடைய நோக்கும் அவர்களுடைய அனுபவமும் அவர்களின் அப்ரோச்சும் was completely different from those of others. அதனால் தான் ஒருமுறை அபு யஸீத் பிஸ்தாமி ஹஜ்ஜிலே இருந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவரது ஃபேமும் நேமும் வெரி வெல் நோன். மக்கள் கூட ஆரம்பித்தார்கள். அபு யஸீத் பிஸ்தாமி இந்த பள்ளியிலே வந்திருக்கின்றாராம் என்று கேள்விப்பட்டு. இவ்வாறு மக்கள் கூட்டம் கூட்டமாக நமக்கு பின் கூடினால் நமது நஃப்ஸ் சில நேரம் அதனால் இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணப்பட்டு பெருமை அடைந்து அல்லாவின் பாதையிலே இருந்து சருகி விடுமோ என்று பயந்தார் அபு யஸீத் பிஸ்தாமி அவர்கள். இந்த கூட்டத்திலே இருந்து எவ்வாறு தன்னை விடுவித்துக் கொள்வது என்று சிந்தித்தார் அபு யஸீத் பிஸ்தாமி அவர்கள். திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டு மனதிலே ஓதிக்கொண்டிருந்த அபு யஸீத் பிஸ்தாமி அவர்கள் ஒரு வசனத்தை, திருக்குர்ஆனில் வந்த ஒரு வசனம் வந்த பொழுது அதனை சத்தமாக ஓதினார்கள். குர்ஆனை ஓதிக்கொண்டு வந்து அந்த வசனத்திலே ஒரு வசனம் வருகின்றது. அல்லாஹ் சொல்கிறான், என்னை தவிர வேறு நாயன் இல்லை, என்னையே வணங்குங்கள் என்று. அதற்கு முந்தின ஆயத்துக்களை எல்லாம் தன் மனதுக்குள் ஓதி வந்தவர் இந்த ஆயத்து வந்த பொழுது அதை சத்தமாக ஓதினார். என்னை தவிர வேறு நாயன் இல்லை, என்னையே வணங்குங்கள் என்று. கேட்டிருந்த மக்கள் எல்லாம் ஒரு பைத்தியம் பிடித்தவன் போன்று இவன் கதைக்கிறார், இவன் காபிர் என்று கூறி அவரை விட்டு விட்டு சென்று விட்டார்கள். சென்றதும் தனது மாணவன் அபு மூஸா துபைலிக்கு சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ், தப்பித்து விட்டேன் என்று. ஏனென்றால் நஃப்ஸுடன் போராடி கொண்டிருக்கின்ற ஒரு நேரத்திலே இப்படிப்பட்ட மக்கள் குழுக்கள் வந்து தன்னை புகழ்ந்து தன்னை பெரியவர் என்று அணுகுகின்ற பொழுது அந்த மனம் தனது முயற்சியிலே தனது ஜிஹாதிலே தோற்றுவிடும் என்றதனால் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை இந்த மனதுக்கு கொடுக்க கூடாது என்று லா இலாஹ இல்லா அன ஃபஅபுத்னி என்ற குர்ஆன் வசனத்தை ஓதிவிட்டு மற்றதை மனதுக்குள் ஓதிவிட்டு சென்று விட்டார்.
ஆட்கள் சென்றதன் பின் தனது மாணவனை பார்த்து கூறினார், அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாறுதான் அவர்கள் விடயங்களை அணுகினார்கள். இவர்கள்தான் சூஃபியாக்கள். இவர்களினால் மட்டும்தான் மக்களின் உள்ளங்களை திருத்த முடியும். சொற்களினால் திருத்த முடியாது. அவர்களின் முன்மாதிரியினால், அவர்களது உள்ளத்திலே இருந்து எழுகின்ற ஆத்மீக பரக்கத்துகளினால். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் பெரிய பெரிய ஷேக்மார்களிடம் போகின்ற பொழுது நாங்கள் எதை காண்கிறோம்? We are in a different status. நமது சிந்தனைகள், நமது பக்குவங்கள், நமது அமைப்புகள் முற்றும் பூரணமாக மாறிவிடுகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹியாரு இபாதில்லாஹ் அல்லதீன இதா ரூஉ திக்ரல்லாஹ். அல்லாஹ்வுடைய அதிசிறந்த அடியார்கள் யார் தெரியுமா? அவர்களை கண்டால் உங்களுக்கு அல்லாஹ்வின் ஞாபகம் வரும். ஷேகுமார்களின் சன்னிதானத்திலே இருந்து பழகியவர்கள் உங்களில் பெரும்பாலானவர்கள். உங்களது அனுபவத்தை தொட்டு கேளுங்கள். பெரிய ஷேகுமார்களின் சன்னிதானத்திலே இருக்கின்ற பொழுது நமது பக்குவம், மன அமைப்பு, நமது சிந்தனை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நீங்கள் இருந்தவர்களாக இருந்தால் உங்களது உள்ளத்திடம் கேட்டு பாருங்கள். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தந்த அடையாளம். அதுதான், அந்த அடையாளம் தான் சஹாபாக்களுக்கும் இருந்தது. உங்களின் சன்னிதானத்திலே இருக்கின்ற பொழுது நாங்கள் அல்லாஹுவிலே மூழ்கி இருக்கின்றோம். ஆனால் உங்களை விட்டு பிரிந்ததன் பின் நாங்கள் வேறு வேறு போக்கிலே எங்களது சிந்தனைகள் சென்று கொண்டிருக்கின்றன. அதனால் தான் தஸவ்வுஃபிலே, அவர்களுடைய டெக்னிக்ஸிலே அந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸின் இம்பார்ட்டன்ஸை உணர்த்துவதற்காகவும் அதன் இம்பார்ட்டன்ஸில் அவர்களுக்கு இருந்த நம்பிக்கைக்காகவும் தான் என்ன செய்கின்றார்கள் என்றால், ஒரு முரீத் முராகபாவிலே இருக்கின்ற பொழுது தனது ஷைகை கற்பனை செய்து அவரது சன்னிதானத்தில் இருக்கின்றது போன்று தன்னை நினைத்து கொஞ்சம் சற்று நேரம் அவ்வாறு இருக்க வேண்டும். அப்போது அந்த ஷேഖனுடைய அந்த கன்சன்ட்ரேஷனின் பலனாக அந்த ஷேഖனுடைய ஆத்மாவின் பிரசன்ஸ் அங்கே வந்து இவரை ஆட்கொண்டு இவருக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கின்றது. அதன் பின்தான் அவர் கண்ணை விழித்துவிட்டு திரும்ப மூடி அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும் என்று பெரும்பாலான தரைக்காக்களிலே இருக்கின்றது. சில ராத்திபுகளிலே நாங்கள் காண்கிறோம், சில்சிலாவை ஓதியதன் பின் அந்த ராத்திப்பை நடத்துகின்றவர் அவ்வாறு இருந்து கண்ணை மூடியவராக சில நேரம் கன்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு என்ன செய்கின்றார்? அல் மதத் யா ஃபுலான், அல் மதத் யா ஃபுலான் என்று அந்த பெரிய ஷேகுமார்களை, ஒலிமார்களை விழித்து அல் மதத் என்று கூறி அவர்களின் பிளஸ்ஸிங்ஸ்களை எடுக்கின்றார். அவ்வாறு எடுப்பதன் மூலம் அந்த ராத்திபை செய்கின்றவர், நடத்துகின்ற அந்த நகீப் அவராக இன்றி இந்த ஷேகுமார்களின் ஆத்மாக்களின் பிளஸ்ஸிங்களின் ஆதிக்கத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒருவராக அந்த நேரத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றார். அதனால் தான் அந்த நேரத்திலே அவரின் வெளிப்பாடுகள், அவரிலே இருந்து வெளிப்படுற வெளிப்பாடுகள் வித்தியாசமானவைகளாக இருக்கின்றன. இங்கே இருக்கின்ற சிலருக்கு சூஃபி ஹசரத்தை பற்றி தெரிந்திருக்கலாம். சூஃபி ஹசரத் அவர்கள் தெரிந்திருந்தால் அவர்களுடைய திக்ர் மஜ்லிஸிலே அவர்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த திக்ர் ஆரம்பத்திலிருந்து முடிந்தது வரை அங்கே நீங்கள் வேறு ஒருவரை காண்பீர்கள். He was a very powerful sheikh. அவர்கள் இருந்து அல் மதத் யா அப்துல் காதர் என்று கூறுகின்ற பொழுது அந்த அப்துல் காதரின் ஸ்பிரிச்சுவல் பிரசன்ஸ் அங்கே இருப்பதை நீங்களே நேரடியாக உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே ஷேக்மார்கள் இருந்திருக்கின்றார்கள். இந்த blessings, the spiritual presence is முஹிம். அதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அதை காட்டிக் கொடுத்தார்கள். என்ன சொன்னார்கள்? உங்களுக்கு இந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டிற்கு சென்றாலும் அவ்வாறு நீங்கள் வீட்டிலே அவ்வாறு இருக்க முடியும்? இவ்வாறு கற்பனை மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கொண்டு வராமல் வேறு எவ்வாறு அதை பிராக்டிஸ் பண்ண முடியும்? அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள், நீங்கள் வீட்டிலே இருக்கின்ற பொழுது இங்கே இருப்பது போன்று இருக்க பாருங்கள். அப்படி என்றால் எனக்கு முன் இருப்பது போன்று நீங்கள் கற்பனை செய்து அந்த பக்குவத்திலே வாழ பழகுங்கள்.
அப்படி என்றால் எந்த நேரமும் உங்களது சிந்தனையிலும் உள்ளத்திலும் என்னை வைத்துக் கொள்ள பாருங்கள்.